திண்டிவனம் புதிய பஸ் நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. புதிய பஸ் நிலையத்திற்கு தினமும் சென்னை, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பேருந்துகள் வந்து செல்கின்றன. ஆனால் சென்னை நோக்கிச் செல்லும் சாலையில் வேகத்தடை இல்லாததால் வாகனங்கள் அதிக வேகத்தில் செல்வதாகவும், இதனால் அடிக்கடி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இருபுறமும் வேகத்தடை அமைத்து விபத்துகளை தடுக்க நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலம் அருகே வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூட்டேரிப்பட்டு அருகே வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 5 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் பல்வேறு வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து ஒரு சவரன் தங்கச் செயின், செல்போன் மற்றும் 28,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட செல்போன் கிராம நிர்வாக அலுவலரிடம் வழிப்பறி செய்யப்பட்டதாகவும், தேசிய நெடுஞ்சாலையில் நகை பறித்ததையும் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விக்கிரவாண்டி அருகே டாஸ்மாக் கடையின் சுவரில் துளையிட்டு 100 மது பாட்டில்களை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டனை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை பூட்டி சென்ற நிலையில் மறுநாள் காலை கடையின் சுவரை உடைத்து பல்வேறு வகையான மது பாட்டில்கள் திருடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து புகாரின் பேரில் பெரியதச்சூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். இதில் 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் திருடிய மது பாட்டில்களை வெளியில் விற்பனை செய்ததும் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குடிநீர் கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மரக்காணம் அருகே சிறுவாடி பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் சரியாக வழங்கப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடும் வெயிலால் கிணறுகளில் நீர்மட்டம் குறைந்ததால் சில தெருக்களுக்கு மட்டும் குடிநீர் கிடைத்ததாகவும், பல பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். காலி குடங்களுடன் திண்டிவனம், மரக்காணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து வந்த ஊரக வளர்ச்சி அலுவலர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மயிலம் ஒன்றியத்தில் 3,86,00,000 மதிப்பிலான புதிய கட்டிடங்களை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய அமைச்சர் கால்நடை மருத்துவமனை, தடுப்பணை அமைத்தல் மற்றும் சாலை மேம்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அவற்றை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், வேளாண்மை அலுவலகம், ரேஷன் கடை, மாற்றுத்திறனாளிகளுக்கான சுகாதார மையம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் மேல்நீர் தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கத்திமுனையில் வடமாநில தொழிலாளி மீது தாக்குதல். செஞ்சி பைபாஸ் சாலையில் வடமாநில தொழிலாளி மீது கத்திமுனையில் தாக்குதல் நடத்தி மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்வாரிய ஒப்பந்த பணியில் ஈடுபட்டு வந்த அஸ்வத் கிஷோர் இரவு நேரத்தில் பைக்கை நிறுத்தி சென்றபோது அடையாளம் தெரியாத 2 பேர் அவரை கத்தியால் மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரது மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். புகாரின் பேரில் செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். காவல்துறையின் பயனற்ற பொருட்கள் ஏலம் விடப்படும். விழுப்புரம் மாவட்ட காவல்துறையின் தொழில்நுட்ப கிடங்கில் உள்ள பயன்பாடற்ற பொருட்கள் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பொது ஏலத்தில் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த ஏலம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் திறந்த முறையில் நடைபெறும். ஏலத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் உரிய அடையாள ஆவண நகலை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் 500 ரூபாய் முன்பணமாக செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தொகையே ஏலம் கூறுபவர் GST-யுடன் முழு தொகையையும் உடனடியாக செலுத்த வேண்டும்.
தவறினால் அடுத்த ஏலதாரருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 41 கோடியே 83 லட்சம் மதிப்பிலான 78 வளர்ச்சி திட்டங்களை அமைச்சர் ஆனந்த் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கோலியனூர், விக்கிரவாண்டி, வளவனூர் உள்ளிட்ட 22 கிராமங்களில் பள்ளி வகுப்பறைகள், மருத்துவமனை கட்டிடங்கள், குடிநீர் மேல்நிலை தொட்டிகள், ரேஷன் கடைகள், கணினி ஆய்வகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் திறக்கப்பட்டன. மேலும் முத்தாம்பாளையம் ஏரி தூர்வாரும் பணியையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டார். இந்த திட்டங்கள் கல்வி, சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகளை மேம்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தை சேர்ந்த தனியார் நிறுவன மேற்பார்வையாளர் ஒருவர் ஆன்லைன் டிரேடிங் முதலீட்டு மோசடியில் 1,10,600 இழந்துள்ளார். மர்ம நபர் ஒருவர் ஒரு வாரத்தில் முதலீட்டு தொகையை இரட்டிப்பாக வழங்குவதாக கூறி அவரை நம்ப வைத்துள்ளார். இதனை நம்பி 16 தவணைகளாக பணத்தை வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பி வழங்காமல் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் விழுப்புரம் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் இதுபோன்ற முதலீட்டு சலுகைகளில் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்துகின்றனர். செஞ்சி அருகே உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலையில் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அங்காளம்மனுக்கு தங்க கவச அலங்காரம் அணிவிக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு துர்கை அலங்காரத்தில் உற்சவர் எழுந்தருளிய நிலையில் 108 பெண்கள் குத்துவிளக்கேற்றி பக்தியுடன் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் அர்ச்சனை நடைபெற்றது. பெண்களுக்கு மங்களப் பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.